கதாநாயகனாகிற கேபிஒய் பாலா நிஜ ஹீரோ. இனி சினிமாவிலயும் ஹீரோ. கேபிஒய் பாலா பத்தி நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா தொலைக்காட்சி பார்க்காத மக்களுக்கு கூட அவரை பத்தி நல்லா தெரியும். விஜய் டிவில ஒளிபரப்பான கலக்க போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமான இவரோட டைமிங் காமெடிக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இப்ப இவரு கதாநாயகனா ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காரு. இது தொடர்பா அவர் அதிகாரப்பூர்வமா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. சின்னத்திரையில இருந்து வானொலியில இருந்து வெள்ளித்திரைக்கு வந்து முத்திரை பதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. மாதவன், சிவகார்த்திகேயன், துஷாரா விஜயன், பிரியா பவானி சங்கர், வாணி போஜன், ரமேஷ் திலக், ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு இந்த பட்டியல் தமிழ் சினிமாவுல நீண்டுகிட்டே போகுது. இப்போ அந்த பட்டியல்ல இணையக்கூடிய நபரா கேபிஒய் பாலா இருக்கிறாரு. இவர் விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான கலக்கப் போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானாரு. இவரோட டைமிங் காமெடி பல பேர் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றுக் கொடுத்தது. தனக்குள்ள இருக்கக்கூடிய நடனம், நகைச்சுவை, நடிப்பு அப்படின்னு பல திறமைகளை வச்சிருக்காரு கேபிஒய் பாலா. இவர்கிட்ட இயல்பாவே ஏழைகளுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதால கேபிஒய் பாலா கிட்ட போய் உதவி கேட்டா அது எப்படியும் நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவரை தேடி வரக்கூடிய மக்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்காங்க. கேபிஒய் பாலாவும் தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல, நண்பர்கள் அப்புறம் நலம் விரும்பிகளுக்கு என்னோட நீண்ட நாள் கனவு சீக்கிரத்திலேயே நிறைவேற இருக்கு. நான் முதலா ஒரு படத்துல கதாநாயகனா நடிக்க போறேன். நீங்க இல்லாம நான் இல்ல. படத்தோட இயக்குனர் ஷெரீப், கூட நடிக்கக்கூடிய நமிதா கிருஷ்ணமூர்த்தி, இசையமைப்பாளர் மெர்வின் அப்புறம் விவேக், தயாரிப்பு நிறுவனமான ஆதிமூலம் புரொடக்ஷன் நிறுவனத்துக்கும் நன்றிகள் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இவரோட இந்த இன்ஸ்டாகிராம் பதிவுல நிறைய பேரு வாழ்த்து தெரிவிச்சு கமெண்ட்களை பதிவிட்டு வராங்க.